வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கப் போகிறது. அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்களும் பெயர்ச்சியும் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2026 அந்த 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி விரயசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் மே மாதம் பார்க்க போகிறதில்ல. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்ங்கிற அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வாரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 3வது 4வது வாரத்துக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வரார். சரி, ராசிக்குள்ளே செவ்வாய் வரப்போ யாரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனோட சேர்றார், புதனோட சேர்றார். சூரியனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல் 2 வாரத்திலிருந்து 3வது 4வது வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறையா போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே பார்த்திங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க ஒரு உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா ராசி 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள், ட்ராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோட சேர்றதுனால மேஷராசிக்காரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் 2nd half கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2nd half of May 2026 வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாதிப்பு இல்லாமல், பணவரவு பிரச்சனை இல்லாமல் வரும். ஏன்னா சுக்கிரனே ரிஷபத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகுது. எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், சுப செலவுகள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செலவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவரை அப்படி இப்படி கொஞ்சம் சங்கடங்களும் மன கருத்து வேறுபாடுகளும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சில பேர்த்துக்கெல்லாம் திருமண விஷயங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கை கூடக்கூடிய அமைப்புகள் நம்ம நாளாக பார்த்துட்டு இருந்து இப்போ அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான
தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ராசி அதிபதி சூரியன், புதன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு தயாராகக்கூடிய அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்க்கை சம்பவங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரி ஜாதகத்தில் வரீங்க, எந்த லக்னத்தில் வரீங்க, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்போ பேசின கோச்சாரம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி விஷயங்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி மாறப்போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கப் போகிறது, எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சரி வராது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, உள்நாடா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட் ஜாபா, என்ன படிப்பு படிக்கலாம், திருமண விஷயங்கள் எப்போ வரும், புத்திர பேரு, குழந்தை செல்வம் எப்போ கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், இருக்கக்கூடிய சாய்ஸ், லைஃப் சாய்ஸில் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நம்மளுடைய கர்மாக்கு அலைன் பண்ணிக்கக்கூடிய முடிவாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும், எது மாதிரி லைனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம போகிறோமோ அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன கர்மா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நம்ம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, வேலை, அணுகுமுறை, நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பிரச்சனை இல்லாமல் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போய் எளிதில் கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், டைம் லாஸ், டைம் வேஸ்ட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்யணுமோ அது கரெக்டான டைமில் அந்தந்த நேரத்தில் செய்து, சம்டைம்ஸ் சிலதெல்லாம் நம்ம ட்ராக் ஆகி போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையோட எந்தெந்த நேரத்தில் எது எது செய்வது நல்லதுங்கிற டைம் லைன்ஸ், எப்படி ஒரு கூகுள் மேப் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணணும், எந்த எக்ஸிட் எடுக்கணும், லெஃப்டா ரைட்டா, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறத காட்டுதோ அதே மாதிரி இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலுவு சொல்லுகளை புரிந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது ஆமாம் சார் இப்படி தான் இருந்ததுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய ப்ரெசென்ட் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இப்போ இமீடியட் ப்ரெசென்ட்டு, இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நாம் தீர ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது இந்த மே மாத பலன்களாக மேஷ ராசிக்காரர்களை பற்றி தான்.
லாஸ்ட் 2 மந்த்ஸாவே வந்து உங்களோட கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை இருந்திருக்கும். புதுசா ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுல ஒரு தடங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வராம இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கையில காசு இருக்கும், ஆனா வந்து அந்த இடம் அமையாம இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடதோஷம் அப்படிங்கிறது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருஷமாவே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்ப வந்து 7.5 சனி ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து ஆகக்கூடிய ஒரு நேரம். பட் இருப்பினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் 8 இப்போ வந்து கோச்சாரத்துல 12ல இருக்காரு. அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிட் ஆஃப் த மந்த்ல வந்து அழகா வந்து உங்களுடைய லக்னத்துல வந்து உட்கார போறாரு. அப்ப செவ்வாய் உங்களுடைய லக்னத்துல வரும்போது என்னென்னலாம் விரயங்களாச்சோ அதை வந்து நீங்க பிளான் பண்ணி அதை வந்து ஒரு சூப்பரா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பக்காவா ஒரு விஷயத்தை நீங்க வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேகம், அதற்கான ஒரு முயற்சி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பண வரவுகள் உங்களுடைய பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறனால 7 9 பார்க்கறனால 11 பார்க்கறனால ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கரியர் growth-ஆ இருக்கட்டும், அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், ஒரு புதுசா நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இல்ல நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு லாபஸ்தானத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்திருக்கும். ஆனாலும் குரு வக்ர நிவர்த்தியாய் இப்ப வந்து அதே 3ஆம் இடத்துல இருந்து இந்த பார்வையை செலுத்தும் போது இப்ப மெயினா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமா வந்து மாற போறாரு இல்லையா, அப்போ அந்த ஒரு பாக்கியத்தை வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தர போறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேஷராசிக்கு வந்து பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்ப இவ்வளவு நாள் வந்து குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இவ்வளவு நாள் வந்து பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பிளான் வந்து 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரெக்டா உங்களுக்கு குரு வழி நடத்த போறார். அடுத்த ஒரு செகண்ட் மிட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மிதுனத்துக்கு போகும்போது குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க வந்து அரைமறைவு ஸ்தானத்துல இருக்கறனால பெருசா பாதிப்பு அப்படிங்கறதுனால ஒண்ணும் இல்ல. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது புது தொழில்கள் அண்ட் நீங்க வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கெரியர்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது மே மாசத்துல. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ல உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் நடக்க போகுது. இது ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா லக்னாதிபதி என்ன முயற்சி எடுத்தாலும் 8க்குரியவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலும் பிரச்சனையும் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அதிகமா யாருக்கிட்டையும் வந்து பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. மறைமுக எதிரிகள் 8ங்கிறது இந்த எதிரிகள் ஸ்தானத்தையும் குறிக்கும். பெருசா வந்து பின்னாடி இப்ப நீங்க வந்து முன்னாடி ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னாலுமே வந்து அதன் மூலியமாக பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள் உங்களை சுத்தியே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வேலைகளை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம், மட்டும் போதும். ஒரு 3rd பர்சன் கிட்ட ஷேர் பண்றது, இல்ல வெளியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல யாராவது உங்களை தேடி பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுங்க. அதே மாதிரி 8க்குரிய திடீர் அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி அப்ராட் போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஏன்னா 8ங்கிறது பிரச்சனையும் கிடையாது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு விஷயங்கள் வந்து இப்ப செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாதம் முழுவதும் உங்களோட பிளானிங்ல 100% சக்சஸ் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா
சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சில தடங்கல்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 11 வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்றாரு. அவசரப்பட்டு பேசிடுறீங்க, அதாங்க உங்ககிட்ட பிரச்சனை. நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு அசம்ஷனில் சில வார்த்தைகளை பேசிடுறீங்க. இந்த அசம்ஷன் தான், அதாவது நீங்களாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க, இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. அந்த நினைப்பு தான் உங்களை தப்பான வார்த்தைகளை பேச வச்சு சங்கடப்படுத்துது. குடும்பத்தில் உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாத பிற்பகுதியில் இது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஸோ மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் இடத்துக்கு மாத பிற்பகுதியில் பயிற்சி ஆகும் பொழுது சனியின் பார்வையில் வர்றதுனால நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பேசினாலும் சரி, ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வருது. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குமாங்கிறத யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு நீங்கள் சப்பக்கட்டு வேறு கட்டணும். இல்லைன்னா நான் அப்படி சொல்லலை, இல்லை இப்படி சொன்னேன், நான் அதுக்கு சொன்னேன், நான் சொன்னது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிங்க செய்வாங்க தெரியுமா, திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அதை மக்கள் தான் திரிச்சு பேசிட்டாங்க, மீடியா திரிச்சு பேசிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் பேசுகிறது தப்புங்கிறது உங்களுக்கும் தெரியும், அதை திருத்திக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். முதல் 11 நாள் இது யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பிரச்சனை இருக்குது. உணர்ச்சி வசப்பட வைக்கும் மக்களை, எல்லாரையும் உணர்ச்சி வசப்பட வச்சு அடுத்தவங்க விஷயத்தில் அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி தப்பான வார்த்தைகளை பேசி இதெல்லாம் இருக்குது. அதில் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் முக்கால்வாசி இடத்துல இருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக எக்ஸாம் எழுதுங்க. இந்த பிஃபோர் 15th மே உங்களுடைய எக்ஸாம் திறமைகள் வெளிவரும். 15th மேக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதி தன யோகத்தை ஏற்படுத்தினாலும் மாத பிற்பகுதி வருமானத்தில் ஒரு தேவையில்லாத சுணக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபம் ஏற்படும் மாத பிற்பகுதியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை தள்ளி வைப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை பர்சனல் லைஃப் ஆகட்டும், நியாயம் என்ன அதை மட்டும் பாருங்கள். நான் இப்படி தான் பேசினேன், அப்படி தான் யோசித்தேன், அதெல்லாம் கிடையாது. நியாயம் என்னவோ அதை மட்டும் ஜென்யூனிட்டி பார்த்து பேசுறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் தசமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அடுத்த மாதம் வரப்போகிறது ஜூன் 1ஆம் தேதி. அதனுடைய தாக்கம் இப்போதுலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலையில் சேர்றதுக்கான யோகம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அடுத்தவன் சொன்னால் கேட்க மாட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு இருக்கீங்க. இதில் மாத முற்பகுதியில் செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்காரு. 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசிக்கு உள்ள வராரு. அதனால் உங்களை அடக்கிறதுக்கு யார், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருன்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகப்பெருமான் மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆசான் வேணும்னா அது சுவாமிமலை முருகன் தான். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகமாக கோச்சார அமைப்பாகவும் தசாபுக்திகளாகவும் எப்படி உருவெடுக்கப் போகிறது, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்காக காத்திருக்குதுங்கிறது மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துலையே நீடித்திருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும்
எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் நடக்க போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்களிலே பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓட அதிபதி சுக்கிரன், அவர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்துங்க ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார், 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வந்து வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, குடும்பத்தில் வந்து குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேறு 2ஆம் இடத்துலேருந்து நல்லாவே நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பல விஷயங்கள் நம்மளால் காத்துட்ருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது, செவ்வாய் வேறு சனியோட சேர்ந்துருக்கு. இதில் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சுமாராகவும், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம், வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை
எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க போட்ட பிளான் படி உங்களுடைய கடன் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை பார்த்துருப்பாரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் நெருக்கடி கொடுத்து, ஏன்னா எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியா இருந்திருக்கும் அந்த நெருக்கடியை கரெக்டா கொடுத்து, ஏன்னா மற்ற கிரகங்களோட இம்பாக்டுமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய நோய்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சு இப்போ அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான இந்த டைம் வந்து மே மந்த். ஓகே, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் ரெடியாகி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மே மாதம் வந்து எல்லா தடையும் நீங்கி அதற்குண்டான வழியை காட்டப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாமா, மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸ். திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரேட்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குரு உங்களுக்கு 100% நல்லது மட்டுமே பண்ணுறதுக்காகத்தான் வருகிறார்.
இவ்வளோ வருஷம் பாடுபட்டாச்சு, எல்லா பிரச்சனையும் வந்தாச்சு, டிவோர்ஸ் ஆயாச்சு, பிரச்சனை வந்தாச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருந்திருக்கும். சும்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கின மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சி பார்க்காம இருந்திருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இருந்திருக்கும். குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எல்லாமே இந்த கடந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து இப்போ சரியாகக்கூடியது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, ச்சே நம்ம வந்து கொஞ்சம் பிரியாம பேசியிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சனியின் பார்வை 3ஆம் பார்வை உங்களுக்கு இருக்கும்போது அதோட இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்லோனஸ் மந்தம் இருந்தாலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல வந்து அதை சக்சஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ஒர்க்ல அண்ட் அப்ராட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள், விருதுகள், ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சொல்ல போனால் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலே இருக்கார் இப்போ. ஸோ அதனால வந்து சூப்பராக இருக்க போது. அடுத்தது வந்து குருவோட சேர போறாரு. ஸோ நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே நடக்க போகுது. சில பல மனசுக்கும் மைண்டுக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சு முடிவு பண்ணுங்க. அது மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கு. கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், டாக்குமெண்ட்ஸ் தொலைந்து போயிருந்தா கிடைக்க போகுது. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன்
ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அது வேலையும் கிடைக்கும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வராரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இந்த பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் சனியால் பார்க்கப்படுறது அதில் கொஞ்சம் சங்கடத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க. யார் மேலே கோபம்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் எல்லார்கிட்டையும் சண்டை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பலருக்கு உறவுகளோ நண்பர்களோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க, அது வேலை வரும் 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 வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அடுத்த இடத்துல ரெக்கமெண்டேஷனோட வேலை காத்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள், சேர்ந்துக்கோங்க. ஆனால் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிவாதத்தில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அந்த இடத்துல தான் வேலைக்கு சேருவேன்ட்டு. அப்படி கிடையாது. எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து வேலை கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் உதவி அவசியமான ஒன்று. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க. அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமங்கிறனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த 14லேருந்து 16ங்கிறது வந்து சந்திரன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி அமாவாசையும் கூட 16ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உதவிகள் கிடைத்தாலும் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஏமாற்றுவாங்க. யாரை நம்பாமல் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளம் வயது தம்பதிகள் கல்யாணம் ஆகிடுது சார், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் வந்து பிடுங்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க, என்னடி இது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் கையில் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் சனி பார்வையில் வரும்பொழுது பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜூன் மாதம் பிறந்து ஜூன் 15 தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்க முயற்சியில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் 4 நாள் 10 நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படத்தில் சொல்ல, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி, எவனாக இருந்தாலும் நான் கத்துவேன், எவனாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் அந்த நட்புகளையும் நம்பாதீங்க.
யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னா கூட அவங்க பேர்லேயும் ஒரு சந்தேக கண் வைப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் எப்படியோ ஓரளவுக்கு பணம் வந்துடும். மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகும்பொழுது, குரு பார்வை விலகும் போது பணப்பற்றாக்குறை நீங்கள் மே 15லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் சில தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். மருதமலை முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. அந்த பாட்டை முடிஞ்சால் கேளுங்க, முடிஞ்சால் மருதமலைக்கு போயிட்டு வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். முருகனின் அருளால் உங்களுக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.